நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, ஆயுஷ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தேவனுடைய ஆலோசனைகள் 7. எல்லாருமே ஆயுஷ் நாட்கள் நீடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஞானமான ஒரு விஷயத்தில் இது ஒன்று என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் ஒருபோதும் ஒருவரை வெட்கப்படுத்தவே மாட்டார். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, மணி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒருவரையும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆயுஷ் நாட்கள் நீடிப்பதற்கு தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் ஆலோசனைகள் 7 என்பதை பார்க்கின்றோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை விக்கிரக வணக்கத்திற்கு விட்டு விலகுங்கள். உபாகமம் 4 அதிகாரம் 25 வசனம் 26, 28. நீங்கள் யாதொரு விக்கிரகத்தையாவது சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் ஊட்ட வேண்டாம். அவர் பார்வைக்கு பொல்லாததே செய்யாதீங்க. மனிதனுடைய கை வேளையில் செய்யக்கூடியது தெய்வமாகாது. திட்டமாக தெளிவாக என்னால் சொல்ல முடியும். ஒரு மனிதன் மூலமாக செங்கலோ மணலோ சிமெண்டோ இவைகளாம் ஒன்று சேர்த்து, களிமண்ணோ இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள் ஜீவன் பெறாது. அதில் கிரியை இருக்காது, அதில் வல்லமை இருக்காது, அது ஜீவன் இருக்காது. அது நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியாது. நம்ம தான் அது வழிகாட்டியாக. நம்ம எந்த இடத்துல கொண்டு தூக்கி வைக்கமோ அந்த இடத்துல இருக்கும். நான் எதையும் குறித்து தவறாக சொல்லவில்லை. ஒரு மனிதனுடைய சிருஷ்டிப்பு இதுக்கு ஒரு பேர் உண்டு. ஒரு கிளிப்பு, ஒரு ஊக்கு, ஒரு பின், ஒரு பேனா, இதுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் பேர் உண்டுன்னா நாம் பயன்படுத்துவதற்காக, நமக்கு அது பயன்படும்படியாக ஒரு பொருளை நான் உண்டு பண்ணுகின்ற உண்மைதான். அதே போல் ஒரு பொருளை உண்டு பண்ணி அது தெய்வமாக மாறும் என்றால் மாறாது. இது கிளிப்பென்று நான் இன்றைக்கு வரையும் சொல்லிட்டு நாளை கழித்து இது ஒரு தெய்வம், இன்றைக்கி இருந்து தெய்வமாக இருந்துன்னா அது இருக்காது. அதோடைய வேலை மட்டும்தான் செய்யும். கிளிப்பென்று அது தூக்காமல் இருப்பது இருக பிடிச்சு கொள்ளும். அதுக்காக உண்டாக்கப்பட்டது இந்த கிளிப்பு. இந்த கிளிப்புடைய தன்மை என்ன என்றால், ஒரு புக்கில் போய் பிடிச்சிக்கிடுச்சுன்னா கரெக்டாக காற்றுக்கு தூக்காமல் கரெக்டாக அது சேஃப்டியாக இருக்கும். அதை மட்டும்தான் அது செய்ய முடியுமே தவிர இன்றைக்கி கிளிப்பாக இருந்து நாளைக்கு அது தெய்வமாக முடியாது. மனிதன் செய்யக்கூடியது தெய்வமாகாது, முடியாது. நேவர். ஆயுஷ் நாட்கள் நீடிப்பதற்கு தேவனுடைய ஆலோசனைகள் 7 என்பதை பார்க்கின்றோம். அருமையான இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 4 அதிகாரத்தில் 28 வசனம், அங்கே காணாமலும் கேளாமலும் கூப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷன் கைவேளையாகிய சேவிப்பீர்கள். மனுஷனுடைய கைவேளையாக உண்டு பண்ணது நாம் சேவிக்கின்றோம். அது தவறு. அது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரு தடையை கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். தடை கற்களை கொண்டு வருகிறது. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்கும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை எது என்றால், கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை தேவன் என்றும் ஜீவன் உள்ளது என்றும் நாம் போற்றக்கூடாது என்பதை பார்க்கின்றோம். இது என்னுடைய கைவேளை, இது மனுஷனுடைய கைவேளை. அந்த கைவேளையில் வல்லமை இருக்காது. அது எங்கேயும் தூக்கி வச்சா நிற்கும், எங்கே கொண்டு போனால் வரும். அது தெய்வமாகாது. ஆயுஷ்நாளுக்கு நீடிப்பதற்கு சில தீமைகளை விட்டு விடும் பொழுது உபாகமும்
4ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளிலும் கை கொள்ளுதல் நீயும் பிள்ளைகளிலும் நல்லா இருக்கும்படி நீ நீடித்த நாட்களாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். நானாக எந்த வார்த்தையும் சொல்ல இந்த இடத்துல நான் வரல. கிமு கிபி அருமையான கிறிஸ்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனம், கிறிஸ்துக்கு பின்பாக எழுதப்பட்ட வசனம். இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து அவரை மரணத்திற்கு பின்பாக அடக்கம் பண்ணினார்கள். அவருடைய கல்லறை திறந்த நிலையில் இப்பொழுது காணப்படுகிறது. எருசலேமில் காட்சி பொருளாக வைத்திருக்கின்றார். என் நேசர் பிறந்ததுக்கு ஒரு சரித்திரம் உண்டு, இயேசு கிறிஸ்து ஜீவித்ததுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. இதை அடைக்கவோ மாற்றி அமைக்கவோ இல்லை என்று சொல்லவோ எந்த அதிகாரிக்கும் மனுஷனுக்கோ தகுதி அல்ல. இது நானாகவோ நீங்களாக எழுதப்பட்டதல்ல. இது ஒரே ஒரு இதில் எல்லா புக்கும் நம்ம வாங்கி படிச்சிட்டோம். ஆனால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தம் என்றால் இந்த தேசத்தினால் பரிசுத்தம் என்று உரைக்கப்பட்ட வேதாகமம், பரிசுத்தரின் வேதாகமம், நடந்த வேதாகமம், நடக்க போகிற வேதாகமம், நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேதாகமம் என்பதை நாம் பார்க்கின்றோம். கிருபை அந்த வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். நீ நீடித்த நாட்களாக இருக்கும்படியாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பார்க்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ண வேண்டும். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ பெற்றோரை கணப்படுத்து. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்பொழுது கூட நான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க தாய் தகப்பன் குடியிருந்து கோயிலும்பாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. பெற்றெடுத்த தாயே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்கு தகப்பனை நான் உதாசீனப்படுத்தவே கூடாது. சில இடங்களில் நம்ம பார்க்கும்பொழுது தகப்பனை, சொந்த தகப்பனை ரவுடின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவன் ரவுடித்தனத்தை விடலை. யார் அந்த கூப்பிடக்கூடிய பிள்ளைங்க ரவுடித்தனத்தை விடலை. ரவுடித்தனத்தை விடாத ஒரே காரணத்தினால அதை பெற்ற தகப்பனை, சொந்த தகப்பனை என்ன ரவுடின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் வந்துடுச்சு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டையும் பார்க்கும். தாய் தகப்பனை தேவையில்லாத வார்த்தை பேசி முறுமுறுத்து அவங்கள சஞ்சலப்படுத்திட்டோம் அப்படின்னா கல்லை கட்டி நடுக்கடலில் நடு சமுத்திரத்தில் போடுன்னுருக்கார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். அது உங்களுக்கு தப்பிச்சுக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் மன்னிக்கப்படுறேன்னு அர்த்தம். ஆனால் அவங்க பாவம் மீறுமானால் பூரண பதில் உங்களோட வரும். அதை விட்டு விடுறதுக்காகத்தான் தாமதப்படுத்துகிறார் ஆண்டவர். உங்கள் திறமையினாலே நீங்கள் தப்பிக்கணும் நினைக்கிங்க, தப்பு. தாய் தகப்பனை வேதனைப்படுத்தாதீங்க. ஒரு தாய் படக்கூடிய வேதனை எத்தனை வேதனை இருக்கும். 300 பால் வாங்கியிருப்பாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த தாய் நீசனி தான் குடிப்பாங்க. டீ பாலோ காபியை சாப்பிட மாட்டாங்க. தகப்பனார் வாங்கிட்டு வரக்கூடிய சரக்குகள் எல்லா பிள்ளைகளும் பிடிச்ச பொருள் இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டு ஓடிச்சிருப்பாங்க. தாய்க்கு இருக்காது. தகப்பன் அவர் இடத்துக்கு வேலையை போயிருப்பார். அவர் கடையில் சாப்பிட்டு வந்தால் வீட்டுக்கு காணாது ரூபா. சாப்பிடாமலே வயிற்றை கட்டி பசியோடு வீட்டில் வந்து ரூபாயை கொண்டு வந்து கொடுப்பார், சரக்கு கொடுப்பார். அதை வச்சு தான் சமையல் பண்ணுவாள் தாய். அந்த தகப்பன் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்க தான் வீட்டில் எல்லாருமே சாப்பிட முடியும். தகப்பனே தாயோ வெறுக்காதீங்க, வெறுத்து பேசாதீங்க. இன்றைக்கி விஞ்ஞான காலத்தில் நம்ம இருக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம், விஞ்ஞானம் பெருத்திருக்கோம். ஆனால் அதே அரிசியை தான் அன்றைக்கி நம்ம சாப்பிடுதோம். அதே காய்கறி பூமியிலேருந்து வரக்கூடிய விளைச்சலை தான். பூமியிலேருந்து விளைச்சலை யார் தாரா? கர்த்தர் தான் தாரா. மழையை கொண்டு வருவது யார்? கர்த்தர் தான். நிறுத்துறது யார்? கர்த்தர் தான். வெயில் தர்றது யார்? கர்த்தர் தான். இது மனுஷனால் முடியாது. முடிஞ்சால் செஞ்சுருக்கணுமே. எத்தனை விஞ்ஞானி வந்தாலும் மழையை மாற்றி அமைக்க முடியாது. மழையை சீக்கிரமாக கொண்டு வர முடியாது. வெயிலை வேண்டும் வேண்டாம் சொல்ல முடியாது. சந்திரனை சூரியனுடைய பேர் சொல்ல அழைத்த தேவன், அழைத்து கொண்டே இருக்கிற தேவன். சூரியன் அதோடைய வேலையை செய்து, சந்திரன் அதோடைய வேலையை செய்து எந்த மனிதன் அது இயங்க முடியும்? முடியவே முடியாது. எனக்கு அருமையான தேவ சொன்னமே, நம்மளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் உண்டு என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பலவிதமான தெய்வங்களை பலவிதமாக கும்பிடுறீங்க, அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தளவு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் எந்த தெய்வமும் பெற்றோரை கொடுமைப்படுத்து அப்படின்னு வள்ளி சொல்லாத. எந்த தெய்வமும் பெற்றோரை இப்படி பேசு, ரவுடின்னு கூப்பிடு, உதாசீனப்படுத்து, அடி, வையி, சத்தம் போடு அப்படின்னு இருக்கா.
தெய்வத்துடைய அனுக்கிரகம் அந்த மனுஷன்ட்ட இருக்கணும். ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த தெய்வீக தன்மை தான் நமக்குள்ளே வேணும். அப்போ தெய்வம் அப்படி சொல்லி கொடுக்காதே, இப்படி செய்யி, தேவையில்லாத வார்த்தை பேசு, துமார்க்கமாக பேசு, தகப்பனை அடி, தாயை அடிச்சிடு. தாய் தகப்பனை அடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், தாய் தகப்பனை அடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிறனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கும் அதுதான், உங்களுக்கு மட்டுமல்ல. தாய் தகப்பனை கை நீட்டிட்டோம்னா அவன் சபிக்கப்பட்டவன். ஒரு அரசு கூட இப்போ வயசானவங்களை கை நீட்டோன்னு யோசிக்கும். உண்மையான இந்த நம்ம அடிக்க போகிறோமே, அந்த அடிக்க தகுந்த பாவம் அவர் செஞ்சுருக்கிறாரா அப்படிங்கிறத ஆலோசிக்கும். பெற்றோரை கை நீட்டுறீங்க, அது சாபம். மாற்றி அமைச்சுக்கோங்க குணத்தை. பெற்றோரை உதாசீனப்படுத்தி வைகிறீங்க, அது சாபம். அந்த சாபம் உங்களோட போகணும், விட்டுறணும் அப்படி நினச்சா மனம் திரும்புங்க. உங்கள் பிள்ளைகளை தொடரக்கூடாது. தொடர்ந்தால் சங்கடம். அது உங்களுக்கு சொந்த கண்களால் காண முடியும். உங்களால் ஒரு பொருள் ரெடி பண்ண முடியல, வாங்க முடியல, எதுவும் செய்ய முடியல, தாமதமாக இருங்க. உங்கள் அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை நீங்களும் அனுபவித்து அதில் கடந்து வந்தால் தான் இடம்னா என்னன்னு தெரியும், பொருள்னா என்ன தெரியும், அதை சேகரிக்கிறதுன்னு என்னன்னு தெரியும். திடீர்னு போய் அதை சேதப்படுத்துவது கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கண்ணீர் எட்டும் பொழுது அவர் நீதியை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அந்த பெற்றோர் உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு சும்மா இருந்துருவாங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை வைவீங்க, இப்போ சும்மா இருந்துருவாங்க. நீதியை பார்த்துட்டுருக்காரு, உங்களை சிச்சித்தவர் சும்மா இருக்கவே மாட்டார். நீதி விசாரிக்கக்கூடிய நாள் வரும் பொழுது அவருக்கு முன்னாடி நிற்பவன் யார்? முடியவே முடியாது. முடியாது. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் நீங்கள் மதிங்க, ஆசிரியர்களை மதிங்க. பாவம், நமக்கு காவல்துறையாக இருக்கக்கூடிய அதிகாரியை நீங்கள் மதிச்சுக்கிடணும். அவங்க அர்ப்பணிப்பினால தான் நம்ம தேசம் பாதுகாக்கப்படுது, சும்மா பாதுகாக்கப்படல. அரசு, காவல்துறை ஒவ்வொருவரையும் நம்ம கனப்படுத்தணும். அவங்க தேசத்திற்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை பார்க்குறீங்க, உண்மைதான். 8 மணி நேரம் பார்ப்பீங்க, இல்லை கூட 1 மணி நேரம் பார்ப்பீங்க. அதோட உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லை, வந்துடுவீங்க, அடுத்த நாளே தான் போவீங்க. 8 மணி நேரம் வேலை, நினச்ச துணியை போடுவீங்க, நினச்ச நேரம் கொண்டாடுவீங்க, நினச்ச இடத்துல நீங்கள் கிப்பீங்க. அரசு துறையில் இன்னைக்கு சொல்கிறீங்க, அரசு துறையிலேயே ஆர்மி, மிலிட்ரி, காவல்துறை மிக மிக கடினமான ஒரு வேலை. ஏன்னா நினச்சி பாருங்கள், அவங்க 8 மணி நேரம் வேலையை பார்க்காங்க. தேசத்தில் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்கங்க. அவங்க தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயம் அல்ல. காவல்துறை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எல்லாருமே இந்த வேலைக்கு வருவதல்ல, தன்னை அர்ப்பணித்தவங்க தான் வர முடியும். அவங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி கிடையாது, கூடுதலான நேரம். எந்த நிமிஷமும் அவங்க சொல்கிற கூப்பிட்டு எடுத்து போகணவங்க. நினச்ச துணிமணியை உடுத்த முடியாது, அவங்க நினச்ச அன்னைக்கு லீவ் எடுக்க முடியாது. தேசத்திற்காக அர்ப்பணிக்கிறவங்க அவங்கள நம்ம மதிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம குற்றம் செஞ்சதுக்காக அவங்கள போய் நம்ம நம்ம குற்றம் செஞ்சதுனால ஸ்டேஷனுக்கு போகிறோம், சிறைச்சாலை போகிறோம். நம்ம குற்றத்தை மாற்றி அமைச்சிட்டு செய்யக்கூடாதுன்னு தவறுன்னு தெரிஞ்சு நம்ம செய்கிறோம். அவங்க அந்த அரசின் கடமையை அவங்க செய்கிறாங்க. அதனால் காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய எந்த அதிகாரியை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க, தப்பு. பைபிளில் இருக்கு, அரசுடைய ஊழியக்காரங்க பூரா கர்த்தருடைய வேலைக்காரங்கன்று பைபிளில். அரசாங்கத்தில் பார்க்கக்கூடிய வேலைக்காரங்க எல்லாருமே கர்த்தருடைய வேலைக்காரங்களாம், கர்த்தரால் நியமிக்கப்பட்டவங்க. யாரையுமே நீங்கள் ஒன்றும் உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெறுவதற்கு ஆலோசனைகள் 7ன்னு பார்க்கும் கர்த்தருடைய சமூகத்தில். நம்முடைய ஆயுசு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் தகப்பனை உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. கணம் பண்ணு, உதாசீனப்படுத்தாத, கணம் பண்ணு. உன் பிள்ளை உன்னை மதிக்கணுமா, உங்கள் பிள்ளை உங்களை மதிக்கணுமா, நீங்கள் உங்கள் பெற்றோரை கணம் பண்ணுங்க. நம்ம என்ன விதைக்கும் அதான் பூமியில் அறுக்க முடியும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் பார்ப்பேன், கிறிஸ்துமஸ் ஆராதனை, புது வருஷ ஆராதனை, இதுக்கெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு சபைகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு தராங்க.
அவங்க 8 மணி நேரம் வேலையாங்க அவங்களுக்கு நினச்சி பாருங்கள், கிடையாது. கூடுதல் நேரமே அவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நேரம் சில நேரம் ஒதுக்கப்படும் போது ரெஸ்ட் எடுக்க முடியும். ஒவ்வொரு சபைக்கும் 2-3 போலீஸ்காரங்க பாதுகாப்பாக இருக்காங்க, அநேக வருஷமாக இருக்காங்க. அப்படி எப்படி சட்டத்திட்டம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பை தருது. அவங்களை நம்ம உதாசீனப்படுத்தலாமா? பெற்றோரை போல நேசிங்க, சகோதரனை போல நேசிங்க, சகோதரி போல நேசிங்க. தேவன் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. சங்கீதம் 63 4ஆம் வசனத்தை பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் காலத்தில் ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரதிநிதியாக காணப்படுகிறது என்பதை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே உபாம 18 பார்க்கும். நியாயப்பிரமாணத்தின் இந்த நூலை ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை மல்கியா 3:8 பார்க்கும். மனுஷன் தேவனை எப்படி வஞ்சிக்கின்றோம் என்பதை பார்க்கின்றோம். தசம்பாவத்தில் காணிக்கையிலும். எனக்கு அருமையான தேவச்சனமே, வஞ்சிக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒற்றுமையாக நம்முடைய ஆயுசு நாள்கள் நீடித்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பக்குவத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய கிருபை என்றும் பொழுது கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற நாம் அருமையான வசனத்தை மேலே பார்க்கும் பொழுது ஆயுசு நாளுக்கு நீடித்திருப்பதற்கு தேவ ஆலோசனைகள் 7. விக்கிரக ஆராதனை விட்டு விலகுதல், கர்த்தருடைய கட்டளைகளை இறுக பற்றி கொள்ளுதல், கற்பனைகளும் கை கொள்ள வேண்டும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. நாம் கணம் பண்ணலைன்னு வைங்க, இடத்துல கொடுக்காமல் இருக்கிறதே உத்தமம். கணம் பண்ண முடியல, உங்களுடைய போக்குக்கு பெற்றோர் உடலைன்னு வைங்களேன், உங்கள் போக்குக்கு உங்கள் சௌரியத்துக்கு போகணும் வரணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் வேதனைப்படுவாங்க. ஆனால் அவங்கள இடையூறு பண்ணாதீங்க. நீங்கள் கணப்படுத்த முடியலன்னு வைங்களேன், அவங்கள கணப்படுத்தவே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் ஒன்று, அவங்கள இடைஞ்சூரே கொடுக்காதீங்க. அவங்களால இந்த பூமியில் நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டீங்க தேவனுடைய கிருபையினால். அவங்க வயிற்றுச்சப்பட்டுட்டாங்கன்னா நம்ம எப்பயுமே கரையேற முடியாது, அது தவறு. சத்திய வசனத்தின்படி செவ்வையாய் உள்ள வழிகளில் நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுடைய பயன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். வேதத்தை வாசியுங்கள், தசம்பாவங்களும் காணிக்கையிலும் உண்மையாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையில் தேவன் உங்களுக்கு தரக்கூடிய வேலைகளில் உள்ள பலனில் 10ல் 1 கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தகுந்த உயர்வையும் பெருக்கத்தையும் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அந்த விசுவாசத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாக காணப்படுகிறது. கர்த்தர் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். அவர் திட்டத்தை தீர்மானத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரும், உண்மைதான். ஆனால் ஒன்று, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு தீர்மானம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்காக தேவ ஆலோசனைகள், அருமையான வசனத்தின் பிரகாரம் 7 ஆலோசனைகளை நாம் பார்த்தோம். முதலாவது விக்கிரக ஆராதனை விட்டு விலகுதல், 2வது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல், 3வது உன் தாய் தகப்பனை கனப்படுத்துதல், 4வது சத்திய வசனத்தின்படி செவ்வையான வழிகளில் நடக்க வேண்டும், 5வது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும், 6வது தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் வேதத்தை வாசித்து அதை பின்தொடர வேண்டும், 7வது தசம்பாவத்திலும் காணிக்கையிலும் நாம் உண்மையாக ஜீவிக்கும் பொழுது திறந்த வாசலை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். அது ஒருவனாலும் பூட்ட முடியாது என்பதை பார்க்கின்றோம். திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கும் பொழுது அதை ஒருவராலையும் பூட்ட முடியாது என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு, அன்பு நம்மளை ஆளுகை செய்யும். தேவன் ஒருபோதும் ஒரு வேளையிலும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக ஓங்கி வளர வேண்டும். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக நாம் துதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போடுவார். தேவன் நம்மளை ஆளுகை செய்ய நம்மளை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது
கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வல்லமை, நீதி, தயவு எப்பொழுதும் நம்மளை ஒவ்வொரு பிரகாசிக்க பண்ண அவருடைய வல்லமை நம்ம ஆளுகை செய்ய நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது வித்தியாசமான பாத்திரமாக தேவன் வழி நடத்துவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை என்றும் உண்டு.